ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃப்ரீ பை சிக்னல் சேனல். ஸோ இன்னைக்கு நாம நியூஸ் டைம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் எங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு iqoption அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நியூஸ் டைம்னா என்னன்னு பார்க்கலாம். நியூஸ் டைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ஃபாரெக்ஸ் செஞ்சாலும் சரி, iqoption செஞ்சாலும் சரி. ஸோ நீங்கள் சில டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். உங்களுக்கு என்ன தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரிஞ்சாலும் சரி, ப்ரைஸ் செக்ஷன் தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் iqoption லேர்ன் பண்ணக்கூடிய அவ்வளோ ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலும் சரி, இந்த நியூஸ் டைமில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு சொன்னால், மார்க்கெட் அந்த அளவு வாலடைலாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன இந்த நியூஸ் டைம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரன்சி எல்லாமே டிபெண்ட் ஆகிருக்குது, அடிப்படையாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூஸ் தான். நியூஸ் எப்படி, அதாவது ஒரு கரன்சினை பற்றின நியூஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ, நியூஸ் எப்படி வெளியில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நியூஸை iqoptionல எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி ஒரு நியூஸை பார்க்கணும், ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்க, iqoption பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதுக்கு எல்லாமே காமனாக எப்படி நாங்கள் நியூஸை பார்த்துக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக iqoptionல நாம் எப்படி நியூஸை பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ iqoptionல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அண்ட் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி, செட் அண்ட் சப்போர்ட் அண்ட் லீடர் போர்ட் அண்ட் அதுக்கப்புறமா மார்க்கெட் அனலைசிஸ்னு ஒரு சார்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கனாமிக் கேலண்டர்னு ஒன்று இருக்கும். அண்ட் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரெக்ஸ் கேலண்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்னைக்கு அதாவது இன்னைக்கு என்ன டேட்டோ, ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் May 10th. ஸோ இன்னைக்கு என்னென்ன டைமில் வந்து நியூஸ் டைம் இருக்குது அப்படின்றது தான் இந்த இது. ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 dots இருக்கும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாட்ஸ் இருக்கும், இல்லைன்னா சிங்கிள் டாட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ இதில் வந்து சிங்கிள் டாட்ஸ் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிபிள் டாட் அண்ட் டபுள் டாட் இருக்கும். ஸோ இந்த டபுள் டாட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு புள்ளி வந்திருக்கு இல்லையா, ரெட் கலர். ஸோ மீடியம் இம்பார்ட்டன்ஸ். இந்த மீடியம் இம்பார்ட்டன்ஸில் என்ன நடக்குன்னு சொன்னால், இது ஒரு நியூஸ் டைம் தான், அந்தளவு மார்க்கெட்டை வந்து இது எஃபெக்ட் பண்ணாது. இந்த நியூஸ் டைமை இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லணும்னு சொல்லுங்கள். இப்போ ஐஃபோனோட புது ஃபோன் ஒன்று வந்து லான்ச் ஆகுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வாலடைலாக இருக்கும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ஐஃபோனோட புது ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 டாட் வருதுன்னு வைங்களேன், இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னு வைங்களேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்க்காத மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து செயற்பட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 டாட் இருக்கப்போ நீங்கள் எந்த ஒரு வேலையும் செஞ்சிடக்கூடாது, ட்ரேடிங்கே பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வருவீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் நியூஸ் டைமை பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா. ஸோ இந்த ட்ரிபிள் டாட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். அண்ட் டபுள் டாட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு நல்லா இருக்கும், மார்க்கெட் அந்தளவு எஃபெக்ட் பண்ணாது. பட் டபுள் டாட் இருக்கப்போயும் ட்ரிபிள் டாட் இருக்கப்போயும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது தவிர்த்து நீங்கள் ஃபாரெக்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபாரெக்ஸில் இருக்கீங்கன்னா அந்த ஃபாரெக்ஸ் கலண்டருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறது? நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணுற வர வந்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் பண்ணுறப்போ எப்படி நாங்கள் நியூஸ் டைமை பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுன்னு சொன்னால், ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் investing.com. ஸோ investing.comல டூல்ஸ் அப்படின்றதுல எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நியூஸ் டைம், அதாவது ஃபாரெக்ஸ் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, iqoption செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ டெய்லி நீங்கள் எப்பயுமே நியூஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லா. ஏன்னா இந்த நியூஸ் டைம் வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டைம் ஜோனை செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ என்னோட டைம் ஜோனை நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது உங்களோட டைம் ஜோனை செட் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஸ்டார் 2 ஸ்டார் 1 ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் இந்த investing.comல உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் 3 ஸ்டார் அப்படின்னா என்னன்னு சொன்னால் ஹை வாலடைல் எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த 3 ஸ்டார் வந்துருக்கு. ஸோ அதாவது இந்த நியூஸ் டைமில் 3 ஸ்டார் வந்ததில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ மீடியம் இம்பார்ட்டன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ இதில் 3 ஸ்டார்னா இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வாலடைலாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா டபுள் ஸ்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் இம்பார்ட்டன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸோ அவ்வளோ பெருசாக இருக்காது, ஸோ அவ்வளோ வாலடைலாக இருக்காது அப்படின்றது தான் 1 ஸ்டார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. அப்படியும் இல்லையா? ஸோ நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி போகலாம். ஸோ forex.factory.com போனீங்கன்னா சரி, ஓகே. அதில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேலண்டர்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். ஓகே. ஸோ கேலண்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், 4வது ஆப்ஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து iqoptionல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் investing.comல ஸ்டார்ஸை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர்ஸை வச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெட் கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க.
அண்ட் அதை விட ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் மீடியம் இம்பார்ட்டன்ஸ், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ கலர், அதாவது எல்லோ கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் லோ இம்பார்ட்டன்ஸ். அது பெருசாக மார்க்கெட்டை வந்து ஃப்ளக்சுவேஷன் பண்ணாது, அது எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 முறையில் தான் நீங்கள் Forex செய்கிறீங்களோ இல்லை iqoption செய்கிறீங்களோ இதில் தான் நீங்கள் நியூஸ் டைம் பார்க்க முடியும். ஸோ நியூஸ் டைம் எப்படி பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட iqoption அக்கௌண்ட் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ எங்களோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கணும்னா அதுக்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.